அனைவருக்கும் வணக்கம். காலையிலேருந்து ஒரே டென்ஷனு, ஒரே பிரச்சனைங்க. உண்மையாவே இதை நான் எப்படி தான் தமிழ்நாடு மக்கள் சமாளிக்க போகிறாங்க, இல்லை நான் சமாளிக்க போகிறேன், எனக்கு மென்டல் ப்ரெஷர் ஆகிட்டு எனக்கு மூக்கில் ரத்தம் வந்து செத்துருவேணும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோவம் பொத்துக்குன்னு வருது. எனக்கு அடக்க முடியாத கோவங்க எனக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதாவது பில் மெசேஜ், கரண்ட் பில் மெசேஜ் வந்துச்சு. அதை நான் பார்த்தேன். அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு காமன் கரண்ட் இருக்கும், அது காமனாக யூஸ் பண்ணாங்க போது அந்த கரண்ட்டுன்னு சொல்லிட்டு அது தனியாக ரீடிங் இருக்குல்ல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 3000 சில்லரை தான் வரும். எங்கள் டோட்டலாக பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு 6 வீடு இருக்குது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். அந்த 6 வீடு பார்த்தா டோட்டலாக காமன் கரண்ட்டு பொறுத்தவரைக்கும் காமனாக யூஸ் பண்ணுறது, எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னதான் ஆனாலும் 3000 ரூபாய் தாண்டாது. இன்னைக்கு வந்து மெசேஜ் செக் பண்ணி பார்த்தா 8000 ரூபாய் பில்லு கட்டுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த 8000 ரூபாய் பில்லை எடுத்துன்னு போயிட்டு நான் இப்போ கேட்கறதுக்கு போகிறேன், இது தப்பாக காட்டுதுங்க, இது என்னன்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா, சார் என்ன சார் இது கரெக்டு தான் சார், இது ரீடிங் உங்களுக்கு அதிகமாக ஓடிது பாருங்க சார், ரீடிங் அதிகமாக ஓடி இருக்கு. எனக்கு புரியலையே ஏங்க, இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் இருக்கிறோம், இத்தனை வருஷமாக என்ன ரீடிங்கில் ஏங்க நம்ம யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரீடிங் ஓடுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா? திடீர்னு எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து யாராச்சும் திமுககாரன் வீட்டுக்குள்ளே பூண்டு அதிகமாக அப்பப்போ வந்து மோட்டர் நைஸ்னஸாக போட்டு 24 hours ஓட விட்டு போயிட்டானான்னு தெரில. எனக்கு தெரியல, திமுகவோட வேலையை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படிதான் சொல்லுவானுங்க. இல்லை நானும் திமுககாரன் தானே, ஒரு நாள் நானே போட்டு நானே வந்து என்ன பண்ணுறேன், ரீடிங் ஏற்றி விட்டு நானே பிரச்சனை பண்ணுறேன். அப்படிதானே சொல்ல போறீங்க நீங்கள் கமெண்ட்ல. எனக்கு நான் இப்போ கேட்குறேன், எப்படிங்க ரீடிங் ஓடன்னு கேட்குறேன். சார் ஓடி இருக்கு சார், ஓடி தான் சார் வருது, இங்கே பாருங்க சார், லைனில் நிற்கிறாங்க 20 பேர் நிற்கிறாங்க பாருங்க சார், எல்லாருக்கும் இதுல தான் சார், காமன் கரண்ட் தான் சார், கட்டிட்டு போங்க சார். காமன் கரண்ட் கட்டு போவா? இப்போ என்ன சொல்றீங்க, வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டில் வந்து அதிகமான ஏசி போட்டுன்னு சொல்றீங்க. இப்போ காமன் கரண்ட் எப்படி நாங்கள் யூஸ் பண்றோம்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் தெரியும், எப்படி எவ்வளோ ரீடிங் ஓடுன்னு சொல்லிட்டு தெரியும். இது எப்படி, இது அநியாயமா இருக்கு. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. இன்னைக்கு ஒரு அம்மா, அந்த அம்மாவோட பில்லு எப்பவுமே ரெகுலரா 2500 ரூபாய் பில்லுங்க. அவங்களுக்கு வந்து 8400 சில்லரை 8400 சில்லரை ரூபாய் வந்து பில்லு கட்டணும் வந்திருக்கான். அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. நான் கத்துனதை பார்த்து அவங்க வந்து நீ கேட்குறாங்க, என்ன தம்பி என்னப்பா பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, கொஞ்சம் கேட்டு தப்பாக கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அம்மா இது இப்படி தான்மா சொல்கிறானுங்க, கட்டி தான் ஆகணுன்றாங்கம்மா, என்னம்மா பண்ணுறதுன்னு தெரியும் கேட்குறேன் நான் அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நம்ம மாதம் சம்பளமே வந்து 12,000 ரூபாய் தான்ப்பா, இப்போ 2000 சில்லரை வந்து எனக்கு கரண்ட் வந்திருக்கு, பில்லு 2000 சில்லரை தான் வரும், ஆனால் வந்து இப்போ 8000 ரூபாய் வந்துச்சுன்னா நான் சாப்பாடுக்கு என்னப்பா பண்ணுறதுன்னு என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றது அவங்க கிட்ட? அதாவது விட்டா அழுதுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எத்தனை வீட்டுலங்க இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம்? எத்தனை வீட்டுல ஒருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு இருப்பான். 10,000 5,000 திடீர்னு பில்லு வந்துச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தினம் அதாவது பாருங்க, இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வந்து வெயில் அதிகமா இருந்துச்சு, எப்படி இந்த மே ஜூன் ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருந்துச்சு, அதனால வந்து உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து ஏசியை வந்து நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றானுங்க. எப்படி நம்மளுக்கு தெரியாம நம்ம ஏசி போட்டுறோமா? நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியில மட்டும்தான் வந்து இந்த வருஷம் 2026ல மட்டும்தான் வந்து வெயில் காலம் வந்துச்சா? ஏன் 2025 வரல? 2024 2023 2022 வரவே இல்லையாங்க? கடந்த 5 வருஷமா வெயில் காலமே வரலையா? நம்ம ஏசி போடவே இல்லையா? எப்படி நீ ஏசி போட்டிருப்ப, ரீடிங் அதைத்தான் நான் கேட்கிறேன், ரீடிங் எப்படி இவ்வளவு ஓடும்? எங்களுக்கு தெரியாத நான் யூஸ் பண்ண எப்படிங்க ஒரு 100-200 பேருக்கு வந்தா ஃபால்ட்னு சொல்லலாம், எப்படி அவ்வளோ பேருக்கு எப்படிங்க வருது? அவ்வளோ பேருக்கு வர வேண்டிய எப்படி வந்துச்சு? இது என்ன மிஸ்டேக் இது? கேட்டா இதுல 200 யூனிட் ஃப்ரீன்றீங்க, எல்லார் வீட்லயும் 200 யூனிட் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குன்றாங்க. ஓ அப்ப 200 யூனிட் ஃப்ரீன்றது இதுதானா? இப்பதான் புரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி வந்து நம்ம மாட்டின்னு இருக்கோம். இதுல வேற சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படி ப்ராப்பர்ட்டி டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. 4 மடங்கு. 2000 ரூபாய் கட்டிட்டு தான் அவன் 18,000 ரூபாய் கட்டணும். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உனக்கு தெரியாம யூஸ் பண்ணிருப்ப, வெயில் அடிச்சுல ஏசி போட்டால சொல்றாங்க. அதான் என்ன பண்றது, இந்த வருஷம் தான் வெயில் அடிக்குது, இந்த வருஷம் தான் கரண்ட் பில் அதிகமா வருது, இதெல்லாம் யார் காரணம்னு கேட்டா
எதுவும் சொல்ல மாட்டானுங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, கரண்ட் பில்லு, இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கொடுங்க, என்னுடைய ஆதங்கத்தை வந்து நான் வந்து கொட்டிட்டேங்க. இதுக்கப்புறம் இது விடுங்க. இப்போ இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது அரசு மருத்துவமனையில என்ன அழகா நோயாளிகளுக்கு உணவு கொடுக்குறாங்க, ஒரு முட்டை கொடுக்குறாங்க பாருங்க. பாத்தீங்களா? இந்த எவ்வளவு அழகா கொடுக்குறாரு பாத்தீங்களா நோயாளிகளுக்கு. அப்படியே அந்த பெட்ஷீட்லயே போட்டு அப்படியே போயினே இருக்காப்புல. அவ்வளவு அர்ஜென்ட். ஏன்னா இது ஆயிடும்ல, அவ்வளவு அர்ஜென்ட்டா போயிட்டு தூக்கி போட்டு போயினே இருக்கிறாப்புல. என்னங்க இதுதான் ஒரு மரியாதையா? இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில இந்த மாதிரி நடந்திருக்குதா? இவங்கெல்லாம் ஆய்வு பண்றாங்களே, ஏன் இந்த மாதிரி விஷயத்தையும் ஆய்வு பண்ண மாட்டாங்க? இப்ப மருத்துவத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, போயிட்டு பார்க்கணும். இதெல்லாம் ஆய்வு பண்ணுமா வேணாமா? இது என்னங்க நடக்குதுங்க? இது என்ன அசால்ட்டா தூக்கி போட்டு போறான்? என்னமோ வந்து அவங்க வீட்டுல யாருன்னா வந்து நோயாளி இந்த மாதிரி தூக்கி போட்டு போவானா? இவெல்லாம் யாரு, இவெல்லாம் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னங்க நடக்குது? இது அவலமா இருக்குது. ஒண்ணு இங்க பாருங்க, தினம் இந்த மாதிரி வந்து நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை வந்து செய்தியில போட மாட்டாங்க. உண்மையா செய்தியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதே கிடையாது. இது மனசாட்சி இல்லையா? மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண் சார் அவர்களே, தயவு செய்து போயிட்டு இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு இவன் மேல கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுங்க. நம்ம பாக்குறதுக்கு நம்ம வீட்டுல யாரு முன்னாடி முட்டையை கிட்டே தூக்கி போட்டுவான்னா அந்த கஷ்டம் எனக்கு ஏற்படுது. நான் பார்த்தேன், அவ்வளவு கோவம் வருதுங்க நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு மனசாட்சின்றது இல்ல. இது என்ன நடக்குது தெரியல. அது போய் இது விடுங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர்ல சாப்பாடுல புழு, சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்குள்ள மாணவிகள் வந்து, எப்படி மாணவர்கள் இல்ல மாணவிகள் வந்து சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. ஒரு காவல்துறை சார்ந்த நபர் என்ன ரவுடிசம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி இந்த பெண்கள் படிக்கிற பெண்கள் வந்து கேக்குறாங்க ரோட்ல வந்து. ஏன்னா வந்து காலேஜ்ல கேட்டு பார்த்து யாரும் நடவடிக்கை எடுக்கல. சரி, இது வந்து வெளியில வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட என்ன படிக்கணும், பொதுவா காவல்துறை சார்ந்தவங்க யார் அதிகாரியை கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட பேச வச்சு நான் ஒழுங்கா தரேன்னு சொல்லி வச்சுன்னா கரெக்ட். அவங்க வந்து ரவுடிசம் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறது என்னது? ஏங்க இந்த மாதிரி போராடி பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க போராடுறாங்க, படிக்கும் மாணவர்கள் போராடுறாங்க, போராட்டம் நடக்குது, எதுவுமே சரி கிடையாது. ஆனா அண்ணா ஆட்சி வந்து சிறப்பா நடக்குது, செழிப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, இது எங்க புரியலையே? எங்க ஆட்சி நடக்குது? மக்கள் உண்மையாவே என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உண்மையாவே, அதாவது நான் ஓப்பனா சொல்றேங்க, அதாவது ஒரு அக்காவை பார்த்தேன். அந்த அக்கா வந்து சொல்லியிருக்கிறது உண்மை. இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்றது வீடியோ போடுங்களேன். சார் 20 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி செய்யட்டும் சார். எங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு நாடு கொடுத்துடட்டும். அவருக்கு ஓட்டு போட்டவங்கள அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? நல்லபடியா ஆட்சி செஞ்சா யாரா இருந்தாலும் ஓகே சார். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு கிடையாது. அடிமட்ட மக்களோட தேவையே என்னன்னு தெரியல. ஏன் சார், நார்மல் ரோட்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் சார், உன்னோட அடிப்படை தேவை என்ன? சாப்பாடு, தண்ணி, இருக்க இடம், அவ்வளவுதான். அதுவே ஒரு அடிப்படை தேவை இல்லைங்கும் போது அவர்கிட்ட நான் என்ன தேவையை நான் எதிர்பார்க்க முடியும்? அது பாத்தீங்களா இந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து 25 வருஷம் கூட வந்து ஆளட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க விட்டுருங்க, எங்களுக்கு தனியா ஒரு நாடு கொடுத்துருங்க, நாங்கன்னா தனியா போயிடுறோம், அவர் ஓட்டு போட்டவங்களை மட்டும் அவர் சிஎம்மா இருக்கட்டும் சொல்றாங்க. இதுதான் உண்மை. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சில முட்டாள்கள் இன்னமும் வந்து விஜய் அவர்கள் வந்து சிறப்பான ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்காரு, சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இது நம்முடைய முதலமைச்சர் தெரியுதா தெரியலையா, அவர் பாக்குறாரா இல்லையா, அவர் உடனே நடவடிக்கை எடுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இந்த அதிகாரிங்க தான் தப்பு பண்றாங்க, முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. அப்ப இதெல்லாம் போய் சேர்க்கணும்ல. அங்குள்ள கலெக்டர் அதிகாரிங்க அல்ல, அமைச்சருக்கு எம்எல்ஏக்கள் அவங்களுமே கொண்டு போய் காட்டணும். பாருங்க தலைவர் இந்த மாதிரி நடக்குது, இமிடியேட் ஆக்ஷன் சொல்லி சொல்ல மாட்டாங்களே. ஏன் சொல்ல மாட்டாங்க? நாங்க காட்டு கத்திட்டு இருக்கோமே. ஏங்க இதெல்லாம் வந்து இது நார்மலான இருக்கிற விஷயங்க. இது பேசிக்குங்க. அது இந்த பேசிக்கே வந்து எதுவுமே வந்து சரி பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன நடக்குதுங்க? நல்லா ஆட்சி கொடுக்குறாங்க, எங்க நல்லா ஆட்சி கொடுக்குறாங்க? இது நல்லா ஆட்சி. அது
எல்லாத்துலயும் போராடிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வர இந்த 3 மாசமா வெறும் போராட்டம், பிரச்சனைங்க, வெட்டு குத்து கொலை நடந்துதான் இருக்கு. யாரு வந்து இது கைது நடவடிக்கை அங்க ஒரு விஷயம் நடக்குது. எனக்கும் ஆசை, ஒரு வீடியோ ஃபுல்லா வந்து நான் இந்த ஆட்சியை பத்தி நல்லது நல்லா பேசணும்னு சொல்லிட்டு ஆசை, உண்மையான ஆசைப்படுறேன். இது தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து ஒரு 25 நிமிஷம் வீடியோல வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் புகழ்ந்து பேச வேண்டியதா இருக்கு. நல்லாச்சு பண்ண நான் 25 நிமிஷம் 30 நிமிஷம் பேச தயாரு. ஆனா நடக்க மாட்டேங்குதே, ஃபுல்லா பிரச்சனை நடக்குது. இங்க பாருங்க, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் இது போராட்டம் நடக்குது, இது ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இந்த ஆஸ்பத்திரி இந்த அவல நிலை இருந்துச்சு, ஃபோக்கஸ் பண்ணாங்களா? ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க? இந்த விஷயத்தை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாங்க? வெளியில கொண்டு வந்தா தாங்க முதலமைச்சருக்கு தெரியும். இல்ல எப்படிங்க தெரியும்? அவர் நல்லது பண்ணிட்டாரு. அதாவது பாருங்க, ஒரு இந்த எதனா ஃபங்க்ஷன்ல வந்து எதனா குழந்தைய விட்டு பேச வைக்கிறது, எதுக்குமா வந்து கேட்கறது, முதலமைச்சர் போட்டோ எடுத்தான்னு கேட்கறது, இந்த மாதிரி எடுத்து நீங்க மக்கள்கிட்ட காட்டுனால என்னது ஆகும்? நல்லதான் நடக்குது போல நினைக்க மாட்டாங்களா? இருந்தாலும் எப்படி நினைப்பாங்க? அங்கங்க கரண்ட் பில் ஏறி இருக்கு, தண்ணி வரல, அப்பப்போ கரண்ட் கட் ஆகுது. ஏங்க கரண்ட் ஒழுங்கா கொடுத்து நீங்க வந்து கரண்ட் பில் ஏற்ற கூட பரவாயில்ல, கரண்ட் அப்பப்போ போகுது. இப்ப ஏதோ கொஞ்சம் அங்கங்க வந்து சரியாயிட்டு இருக்கு. ஆனா அங்கங்க போராட்டம் நடந்துதாங்க இருக்கு. இது எங்க போய் முடியுது, ஏது முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அதே போல இந்த அமைச்சர்கள் பிரபு, அதாவது ரீல்ஸ் அமைச்சர், அவர் வந்து அது கனிம வள கொலை வந்து தடுத்துருன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு நபர் தைரியமா லாரியை கவுண்ட் பண்ணி வீடியோ போட்டு கேட்ட எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்கன்றீங்க. எங்க தொடர்ந்து தானே இருக்கு. இதான் மாற்றமா? இதான் மாற்றமா கேட்கிற? மாற்றம்ன்றது இல்லையே. அது தொடர்ந்து இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து எப்படி என்ன ஆக போகுது, ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெறுத்து போய் பேசுறேன். நேத்தாவது போது ஜாலியா பேசினேன். இங்க எங்க நிம்மதியே இல்லையேங்க. நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க, தம்பி கோவப்படாத. எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியும்? ஆங்க கஷ்டப்படுறத பார்த்து தானே இருக்கேன் நானு. என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன். சரி, இந்த பையன் ஏதோ ஒண்ணு சொல்றானே, என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சானா அவன் திருந்திடுவான். அவன் திருந்த வரைக்கும் நான் பேசினா இருப்பேன் நானு. எங்க எப்படி இருக்க வேண்டிய தமிழ்நாடு? ஆடா பாத்தீங்களா, மொத்தமா முடிச்சு விட்டீங்களா? டே ஃபர்ஸ்ட் இதை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி, எப்பா இந்த வீடியோ கொஞ்சம் போட்டுடுப்பா. முடியுமா சார்? தூங்க முடியுமா சார்? இந்த நாத்தத்துல பாத்ரூம் தண்ணியில தூக்கம் வருமா? நீங்க இருப்பீங்களா? நான் இருக்க முடியுமா? நம்ம டெய்லி இங்க வந்து படுத்து தூங்கினாதான் சார் அந்த வலி நம்மளுக்கு தெரியும். அப்பதான் மோட்டர் போடணும், பம்பிங் பண்ணணும், தண்ணி இங்க விடாம நிக்காம போகணும் அப்படின்ற அந்த உணர்வு வரும். நம்ம ஒரு நாள் நைட் இங்க தூங்கினாதான் அந்த வலி தெரியும். இந்த ரீல்ஸை நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த ரீல்ஸை பாத்தீங்கன்னா அங்குள்ள வந்து அவங்குள்ள ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, தட்டி கேட்கிறாப்புல நியாயத்தை. என்னங்க அது கழிவு நீரா வந்துட்டு இருக்கு, பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம தூங்க முடியுமா? நீங்க தூங்குங்களா சார்? ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டி கேட்கிற இந்த ரீல்ஸ் வந்து பாத்திருப்பீங்க ரைட்டா? இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஓ, யாரோ ஒருத்தவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க அப்படிதான் தெரியுது. யாரோ ஒருத்தர்லாம் இல்ல, இவர் வந்து அந்த ஏரியா கவுன்சிலர், சரிங்களா? சோழிங்கநல்லூர் தொகுதி, ஓகே, அந்த ஏரியா ஒரு கவுன்சிலரா இருக்காப்புல. இவங்களுடைய எம்எல்ஏ யார் தெரியுமா? ஈசிஆர் சரவணன். அவர் எம்எல்ஏ, அதாவது டிவிகே சார்ந்தவர்கள். இவர் ஏடிஎம்கேல இருந்து டிவிகே வந்துட்டாப்புல. இவர் கவுன்சிலரு. இந்த உங்க ஊர் எம்எல்ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏ. இவர் வந்து அதிகாரிகளை திட்டி என்ன பண்றாருன்னா வீடியோ ரீல்ஸை கட் பண்ணி போடுறாப்புல. இதுல கமெண்ட்ல கீழே என்ன போடுறான்னு பாத்தீங்கன்னா, நீங்களாவது தைரியமா கேள்வி கேட்கறீங்களே, ஆனா டிவிகே சூப்பர்னு. இது கூட ஒருத்தன் கீழே கமெண்ட் போடுறான். என்ன கமெண்ட் போடுறான்? என்னது, இப்ப தெரியுதா ஸ்டாலின் சார் ஏன் வந்து வீட்டுல தூங்குறாருன்னு? சபாஷ்ரா. ஏய், கவுன்சிலர் அவங்க டிவிகே கவுன்சிலரு, எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏ, ஆட்சி டிவிகே ஆட்சி. அப்போ யாரா குறை சொல்றீங்க நீங்க? கமெண்ட்ல அவ்வளோ ஃபயர் விட்டு அவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களே, கேட்க மாட்டேன்ப்பா. நம்ம ஆட்சியில் தான் நடக்குது. இதை தடுத்துட்டு இது கிளீன் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டோட பரவாயில்ல, அப்படி அதிகாரி தட்டி கேட்கிற மாதிரி போறீங்களே, இது புரியல எனக்கு. இது இல்லைங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கவுன்சிலர் அவங்க தான், எம்எல்ஏவும் அவங்க தான், கவர்மெண்ட்டும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா இவங்க யாரை திட்டுறானுங்க? கீழே திமுகவை திட்டுறானுங்க. இப்ப நான் யாரை திட்டணும் சொல்லுங்க? இப்ப நான் யாரை திட்டணும்? ஐயோ ஐயோ, இன்னமும் முட்டாளங்களா இருக்கீங்களா, பாவீங்களா? நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல, சத்தியமா எனக்கு புரியல. ஒருத்தர் வாயாலே வந்து உண்மையை சொல்லிட்டாரு பாருங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி
திமுக என்ன கிழிச்சிச்சு? திமுக என்ன பண்ண? ஸ்டாலின் சார் என்ன பண்ணார்? ஒண்ணுமே பண்ணல. தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாடை கேவலப்படுத்தணும் பண்ணிட்டு நேற்று சட்டசபையில ஸ்டாலின் அவர்களையும் நம்ம தமிழ்நாட்டின் வளர்ச்சி பத்தியும் யார் பேசுறா? ஆதவர்ஜனா பேசுறாப்புல. இப்ப தெரிஞ்சுக்கலாப்பா, திமுக வேண்டாம், டிவிக்கு தான் வேணும்னு ஓட்டு போட்டவங்களே, திமுக என்ன பண்ணிச்சு, எவ்வளவு பேர் சாதனை பண்ணிச்சு, எங்க வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஆதவர்ஜனா சொல்றாரு. இப்போ ஒத்துக்கிறாரு. புரிதுங்களா? இதாங்க உண்மை. தெரிஞ்சுக்கோங்க. திமுக ஒரு தீய சக்தி நீங்களே. திமுக தீய சக்தி இல்ல. நம்மளெல்லாம் இந்நேரத்துக்கு எங்கேயோ எப்பாற்பட்ட வளர்ச்சியை கண்டிருப்போம். இந்த கவர்மெண்ட் கிட்ட கடைசியா ஒரு 4 இந்த 5 வருஷம் கொடுத்திருந்தா தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்காங்க? எவ்வளவு திட்டங்கள் கிடப்பில் இருக்கு தெரியுமா? நினைச்சாலே எரியுதுங்க. உண்மையாலுமே விடுங்க, ஆசைப்பட்டு ஓட்டு போட்டீங்க, அனுபவிக்கணும். அனுபவிச்சான ஒரு ஆப்ஷனே கிடையாது. என்ன நடக்குமோ, ஏதாச்சும் ஒரு நடந்து திருப்பி திமுக ஆட்சி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்டு இருக்கிறாங்க. நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. வரக்கூடிய தேர்தலில் நம்ம தமிழ்நாடு மக்கள் மாறிட்டாங்களா மாறலையான்றது அப்பதான் தெரிய வரும். வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டியில நடத்திட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன தகவல் வந்துட்டு இருக்குன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிச்சிருக்கா, மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா, அங்குள்ள அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க. நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் கோடி முதலீடு நம்ம எடுத்திருக்கிறோம், இது மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாடுக்கே கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? கீர்த்தனா மேடம் சொல்றாங்க. ஏன் கீர்த்தனா மேடம் மட்டும் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே சொல்லலன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அங்கு உள்ள, அதாவது ஊடகங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களை வெளியே விட்டு கவுது சாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, முதலீட்டாளர்கள் இல்லாமையே நடத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஊடகங்கள் போய் கவர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, யார் வந்திருக்கா யார் வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதனால ஊடகத்தை வெளியிலே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ அந்த நியூஸை போடுப்பா, நம்ம போய் சொல்றேன்னு நினைச்சுக்க போறாங்க. முதல்வர் விஜய் தலைமையில் தனியார் ஹோட்டலில் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. ஊடகங்களை தமிழ்நாடு அரசு புறக்கணித்திருக்கிறது. முந்தைய ஆட்சி காலங்களில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாடுகளில் ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்விடேஷன் யாருக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு போவோம், எல்லா மீடியாவுக்கும் போவோம், எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா இது முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருக்கக்கூடிய ஒரு மாநாடு மாதிரி நடத்துவாங்க. எந்த ஆட்சியிலும், அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஷ் நியூஸா வந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப என்ன பிளாஷ் நியூஸ் வருதுன்னு பாத்தீங்களா? நீங்க இப்ப பார்த்திருப்பீங்களா? அது என்ன வருதுன்னா, ஊடகங்களுக்கு அனுமதி இல்ல. ஏன் அனுமதி இல்ல? ஏன் காட்ட மாட்டீங்க? இப்போ நீங்க நடத்துறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நடத்துறீங்களா, மிகப்பெரிய ஒரு புரட்சி சாதனை பண்ணிருக்கீங்க, 1 லட்சம் கோடி முதலீடு இழுத்துருக்கீங்களா? சோ இதை ஊடகங்கள் மூலமா தெரியப்படுத்தலாமே. ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் கீர்த்தனை மட்டும் சொல்றாங்க 1 லட்சம் கோடி முதலீடு நாங்க ஈர்த்துட்டோம்? என்ன ஊடகத்தை ஏன் விடல? அதை மட்டும் போய் சொல்லுங்க. இது கேட்டேன்னு வச்சுங்களேன், ஊடகம் திமுகவோட ஆளு, அவங்கள விட்டா தப்பா போட்டுருவாங்க. அதாவது நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்னொன்னு மாட்டின்னு இருக்கிறீங்க. புரட்சி வெடிக்கும் கண்டிப்பா விரைவில்.